ஆண்டவா எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். நீதான் காப்பாத்தணும்பா. கோபி முத்து முத்து தாத்தா பாரு, தாத்தா தாத்தா பாரு, முத்து. டேய், ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? தப்பான ஆளுங்க தான் அடுத்தவங்க மேல குத்தம் சொல்றதுக்கு முந்திக்குவாங்க. என்னடா சொல்ற நீ? ஆமாடா, அன்னைக்கு நான் பாட்டுக்கு செல்போன்ல பேசிட்டு இருந்தேன். ஏதோ இவங்களுக்கு நான் தான் போன்ல கிஸ் பண்ணேன்னு சொல்லி ஆபீஸ்ல என் கூட சண்டை போட்டு அசிங்கப்படுத்தினாங்கல்ல. இப்ப என்னாச்சு? ஒருத்த வந்து அவங்க சங்கதியெல்லாம் சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துறான். அதுவும் யாரு? கட்டின புருஷன். எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. இது ஆபீஸ். ஆபீஸ்னா பல பிரச்சனை வரும் போகும். அதாவது அன்னன்னைக்கோட மறந்துடணும், தெரியுதா சார்? நீங்க வேடிக்கை பார்த்தாலும் சார், நான் அனுபவிச்சுவேன். தான் திருடு பிறரை நம்பான் அப்படின்னு பழமொழி இருக்கு, தெரியும்ல? பழமொழி இருக்கட்டும்பா. நேத்து நடந்ததுல புருஷன் முஞ்சாதி பிரச்சனை. அன்னைக்கு பேசுனது அவன் மேலேயே தப்புன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதனால அதை நம்ம திரும்ப திரும்ப பேசக்கூடாது. பேசினா நமக்கு தான் அசிங்க. என்ன பஞ்சாயத்து நடக்குதுங்க? வர வர நம்ம ஆபீஸ் வேலையை விட அரட்டை கட்சியில தான் அதிகமா நடக்குது. என்ன விஷயம் சார்? அன்னைக்கு நான் தப்பே பண்ணாத போது இந்த லீலா என் கூட சண்டை போட்டு அசிங்கப்படுத்தினாங்களா சார்? இப்ப என்ன சார் ஆச்சு? அவங்க புருஷனே வந்து அவங்கள ஒரு மாதிரியா பேசுறாங்களா சார்? இப்ப புரியுதா சார் யாரு தப்பான ஆளுன்னு? நான் தப்பான ஆளுன்னு தண்ணிலே விளக்கம் கொடுத்தேன் சார். சரி சரி, இங்க பாருமா லீலா, அடுத்தவங்க மேல பழி சொல்றது ரொம்ப சுலபமான வேலைமா. ஆனா தனக்குன்னு வரும்போதுதான் அடுத்தவங்க மேல அபாண்டமா பழி சொல்றது எவ்வளவு கேவலமான வேலைன்னு புரியும். இனிமேலாவது நீ நிதானமா யோசிச்சு பேசணுமா? சார் சும்மா நிறுத்துங்க சார். என்னமோ அந்த அம்மா வசமா மாட்டிட்ட மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நேத்து நான் வரல, அப்படி நான் வந்து வச்சுங்களேன் மாவன வாங்க இருப்பேன். என்னமோ அந்த அம்மாவை மட்டும் தான் அசிங்கப்படுத்திட்டு போன மாதிரி பேசுறீங்க. நம்ம எல்லாத்தையும் தான் சார் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அத்தை உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மறந்துட்டீங்க. வேற எத்தெல்லாம் மறந்துட்டீங்க நான் சொல்லவா? இதோ நிக்கிறான் இந்த ஆளு, இந்த ஆளோட மச்சின. நான் அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தைய வச்சு நிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஆள் சட்டை பூச்சி உழுக்குனானு அத்தை மறந்துட்டீங்களா? இதோ நிக்கிறாரு இந்த சாரு, இவரோட சம்சாரம். இந்த ஆள்கிட்ட சம்பளம் பண்ணிட்டே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா இவரு தண்ணிக்கும் சீட்டுக்கும் வேற எதுக்கும் செலவு பண்ணிட்டு தன்னுடைய குடும்பம் நடுவுத்தல நிக்குன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி ஆனா இவருடைய சம்பள பணத்தை வந்து வாங்கி போனாங்களே, அத்தை மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான மேட்ரு, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி தன்னுடைய பொண்டாட்டி கழுத்துல ஒரு குண்டுமணி செயின் கூட இல்ல, ஆனா தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு பொம்பளைக்கு நெக்லஸ் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய், அதுவும் 10 வட்டிக்கு என்கிட்ட வாங்கியிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியல. ஏய் நிறுத்துப்பா, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிய. நம்ம ஆபீஸ்ல அடுத்தவங்க சேர்த்த பத்தி பேசினா வாயை பொழந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. போய் வேலையா பாருங்கய்யா, போங்கய்யா எல்லாரும். இதே வேலையா போச்சு. நீ உட்காருமா. ஏமா போன் ஏதாச்சும் வந்துச்சா? இதையே எத்தனை தடவை தான் கேப்பீங்க? போன் வந்தா சொல்ல மாட்டேனா? இல்ல, என் மகன் மாணிக்கம் இது வரைக்கும் போன் பண்ணாம இருக்க மாட்டான், அதான் கேட்டேன்.
வீட்டு போன் ஒழுங்கா வேலை செய்யுதுல்ல? ஏன்? இல்ல, ஒருவேளை அவன் போன் பண்ணி லைன் கீன் எதுவும் கிடைக்கலையோ என்னமோ. ரொம்ப அப்ராணியா இருக்கீங்களே. பின்ன என்னங்க, மக மேல உள்ள நம்பிக்கையில என்ன என் போன எல்லாத்தையுமே சந்தேகப்படுறீங்களே? ஹலோ. சொல்லு சேகர். வந்துடுறேன், அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். வச்சிடுறேன். நான் வீட்ல தாமா இருக்கேன். உங்க மகன் கிட்ட இருந்து போன் வந்தா நான் சொல்ல மாட்டேனா? இந்த மாதிரி அவன் இருந்ததே இல்ல. மெட்ராஸ்ல இருந்தப்ப கூட சேர்ந்தாப்புல 4-5 மணி நேரம் வீட்டுக்கு வர முடியலன்னா கூட வீட்டுக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான். நீங்க தான் இவ்ளோ நடந்த பிறகும் உங்க மகன் பெருமையை விட மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க பதட்டத்துல 10ல் 1 மடங்கு உங்க மகன் கிட்ட இருந்திருந்தா சண்டை போட்டுட்டு தான் போயிருப்பாரா, இல்ல இப்படி போன் பண்ணாம தான் இருந்திருப்பாரா? உங்க கோபம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அவன் நீங்க நினைக்கிற மாதிரி மோசமானவன் இல்ல. எல்லாம் பார்த்து நான் தான் அவனுக்குன்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்தேன் பாருங்க. அத்தை ரசத்துக்கு. ஏய், நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இங்க இதமே இல்லாம குறுக்க வந்து என்ன ரசத்துக்கு? போடி உள்ள. அது இல்ல ரசத்துக்கு புளி. ஐயோ, உள்ள போன்னு சொல்றேன்ல, ஏன் நின்னுகிட்டு இருக்க? ரசத்துக்கு கேட்க வந்துட்டாளாம், போ உள்ள. நீங்க சொல்ற மாதிரி உங்க மருமக பொல்லாதவளாவே இருக்கட்டும். அதுக்காக உங்க மகனை வீட்ல கட்டியா போட்டு வச்சிருக்கா? வெளியில வந்து ஒரு போன் கூடவா பண்ணக்கூடாது? நீங்க சொல்றது சரிதாம்மா. என் புள்ள எனக்குன்னு இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அம்மா, போன் வந்தா கூப்பிடுங்க. மத்தியானத்துக்கு இனிமேதான் சமைக்கணுமா? போறேன். சரிம்மா, நீங்க போங்க, போன் வந்தா கூப்பிடுறேன். சரிம்மா. ஏய் கலா. அத்தை என்ன அத்தை? இந்தா இதை எடுத்துட்டு போய் அப்படி கொட்டிட்டு வா. ஏய், என்னடி பெரிய மலையா தூக்கி உன் கையில கொடுத்த? அத போய் இங்க கொட்டுற? தர்தரம் தர்தரம், அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல பெருக்கி தள்ளு. அதுக்கே அத்தை எப்படி கத்துறீங்க? ஓடி உள்ள. கூட கூட பேசிட்டு இருக்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டு? உன்னை உள்ளதானே போ சொன்னேன். என்ன குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க? பேச்சுக்கு பேச்சு பதில் பேசிக்கிட்டு. கொஞ்சம் உள்ள வரியா? உன்ன என்னடா இப்ப என்ன ஆயிப்போச்சு இப்படி கத்துற? என்னடா நீயும் அவள மாதிரியே கத்துறேன்னு சொல்ற? இல்ல, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ தத்திரம் அவளை திட்டிக்கிட்டே இருக்க. நான் அவளையா தர்தரோன்னு சொன்னேன்? வீட்டுக்குள்ள நகம் போட்டா தர்தரோன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? ச்சே, பக்கத்து வீட்டு ராஜம்மா சொன்னது ரொம்ப சரியாதான் இருக்கு. பக்கத்து வீட்டு ராஜம்மா என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன்னை பத்தி இல்லப்பா. இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னதை நிரூபிக்கிற மாதிரி தான் இப்ப நீயும் என்கிட்ட சண்டைக்கு வர. ச்சே, அந்த அம்மா பழப்பு தான் எனக்கும் போல. ஏன் அத்தை தேவையில்லாத மத்தவங்க பிரச்சனையோட நம்மள போட்டு குழப்பிக்கணும்? ஏய், நீ பேசாத. இங்க பாருமா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம வீட்டுல பிரச்சனை பண்ணாத. ஆமாண்டா, முதல்ல கத்துனேன்னு சொன்ன, இப்ப பிரச்சனை பண்றேன்னு சொல்ற. நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா இந்த வீட்ல என் யோகிதை என்னன்னு. இனிமே நான் எதுக்கும் வாயை திறக்க மாட்டேன். போதுமா? ஏங்க அத்தைதான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீங்களுமா? சும்மா இரு. அவங்களா பேசினா பரவாயில்ல, பக்கத்து வீட்டு நம்ம பேச்சு கேட்டு பேசினா என்ன பண்ண சொல்ற? ஹலோ. ஹலோ சார், நான் மெட்ராஸ்ல இருந்து மாணிக்கம்னு பேசிட்டு இருக்கேன். பக்கத்துல எங்க அம்மா இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவங்க இங்க இல்ல சார். இல்லையா? எங்க போனாங்கன்னு தெரியுமா? அவங்க எங்க போயிருக்காங்களா தெரியாது சார். இனிமே போன் பண்ணாதீங்க. என்னங்க நீங்க? அந்த அம்மா பாவம், போன் வந்துச்சா இல்லையான்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க திடீர்னு கட் பண்ணிட்டீங்க. பக்கத்து வீட்டு உள்ள அந்த அம்மானால தான் நம்ம வீட்டுல பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. இனிமே அவங்களுக்கு போன் வந்தா கொடுக்காத, கட் பண்ணிடு. என்னங்க ஆச்சு? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் போன் கொடுக்க மாட்டேங்கிறான். இனிமே எங்கெல்லாம் போன் பண்ணாதீங்கன்னு சொல்றான். நிர்மலா ஆபீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்க போன் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், போக மாட்டேங்குது. டேய், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? சக்தியை ஏன்டா வேலை விட்டு நிறுத்தின? நான் அனுப்பிச்சனா? யார் சொன்னது? பின்ன அவளா வேலையை விட்டு போயிட்டாளா? ஆமாண்ணே, அவ்வளவுதான் வேலையை விட்டு போனா. பாவண்டா அந்த பொண்ணு. என்னடா தப்பு பண்ணுச்சு? நம்ம ஆபீஸ நம்மளை விட அக்கறையா பாத்துக்கிறவ.
உன் மேல பிரியா வச்சதுதான் ஒரே தப்பா? அண்ணே நான் தான் சொல்றேன்ல, நானாக அவளை வேலையை விட்டு அனுப்பல. அவளே வேலையை விட்டு போனோம்னா போயிட்டா. என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியும்? ஏண்டா வீட்டுல கஷ்டம்னு வேலைக்கு வந்தவ அவ. அவளா வேலையை விட்டு போயிடுவாளா? எல்லாத்துக்கும் நீ தானா காரணம். அவ போறேன்னு ஒத்த கால நிக்கிறா, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? டேய், அவன் மனசு ஏதோ சங்கடப்பட்டிருக்கு. அந்த வேதனைல போவேன்றப்பா நீ பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு அனுப்பிடுவியா? போகாதேமான்னு கண்டிப்பா சொல்லிருக்கணும். சொன்னா கேட்கணும்ல. பிடிவாத கரியால இருக்கா? அத நீ சொல்றியா? அந்த பொண்ணு வேலையில எவ்வளவு சுத்தம். நம்ம 2 பேரும் ஆபீஸ்ல இல்லைன்னா கூட ஆபீஸ் எவ்வளவு நல்ல நிர்வாகம் பண்ணோம். அவ வேலையை விட்டு போனது அவ்வளவு வருத்தமா இருக்கு. நீங்க ஏதோ என்ன குத்தம் சொல்றதுக்குன்னு பேசுற மாதிரியே இருக்கு. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ பிடிவாதமா போயிட்டா. என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல எனக்கு மட்டும் அவளோட குடும்ப கஷ்டம் தெரியாதா? அதுக்கு தான் அவளுக்கு வேற ஒரு இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். அவ அதையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டா. நான் என்ன பண்ண முடியும்? சரோ, நம்ம 2 பேரும் சக்தி வீட்டுக்கு போய் அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ணுமான்னு சொல்லுவோம். அடடே வாங்க வாங்க வாங்க. என்ன சார் வரவேற்பு பலமா இருக்கு? பின்ன என்னங்க, ரொம்ப நேரமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பேச்சு துணை கால் இல்லாம கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. வீட்ல அப்பா இல்ல? அவரு பின்னாடி எதையாவது நோண்டிட்டு இருப்பாரு. வாங்க உள்ள போலாம். அவரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியதானே? ஏங்க நீங்க படிச்சவங்க தானே, ஏங்க இப்படி உருப்படாத ஐடியா எல்லாம் குடுக்குறீங்க? எந்த காலத்துலங்க அப்பா மகனுக்கு பேச்சு துணைக்கு இருக்க முடியும்? அதுலயும் இவரு ரொம்ப வில்லங்கமான ஆளு. ஏதாவது ஏடா கூடமா பேசுவாரு. எப்படி எப்படி வில்லங்கமான ஆளா? யாருகிட்ட என்ன பேசணும்னு ஒரு நாசுக்கே தெரியாது. மடத்தனமா பேசுவாரு. அப்புறம் கடைசி ஏதோ பிரச்சனையில கொண்டாந்து விட்டுடுவாரு. என்ன நக்கலா சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்னதை நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. நான் என்ன உலக மகா ஜோக்கா சொன்னேன் சிரிக்கிறதுக்கு? எங்க அப்பாவை பத்தி சொன்னேன், அதுக்கே சிரிக்கணும்? நீங்க சொன்ன விதம் சிரிப்பு வர மாதிரி இருந்தது, அதனால தான் சிரிச்சேன். என்ன மடைன்னு சொல்றீங்களா? நீங்க எதுக்காக சிரிச்சீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அப்பன விவஸ்த கட்டாளன்னு சொல்றியே, நீ தாண்டா விவஸ்த கட்டாளன்னு உங்க மனசுல நினைச்சிட்டு சிரிக்கிறீங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? பதிலே காணோம். இப்ப நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், விவாதம் பண்ண வரல. அதனால இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பாத்தீங்களா, நான் மடக்கிட்டேன். எனக்கும் சைக்காலஜி தெரியும். உங்க மனசுல பதில் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பொம்பளைங்க புத்தி இப்படிதான். ஏன் பொண்டாட்டிட்டு இதுதான் பிரச்சனை. அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவன் ஒத்துக்காம சண்டை போடுவா. பாவம் உங்க வைஃப். யாரு நீங்க? என்ன வேணும் சார்? இங்க பிசியோதெரபிஸ்ட் மாலதி வந்திருக்காங்களா? நான் உங்க ஹஸ்பண்ட். கொஞ்சம் இருங்க. இருக்காங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. மாலதி, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருமா? இத வரேன் சார். வாங்க, வீட ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரவி, இவர் என்னோட வீட்டுக்காரு. என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இவரை கொஞ்சம் கூட்டிட்டு போக சொல்லி வர சொல்லியிருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். இவர் தான் பேஷண்டா? ஆமா, ஒரு எலக்ட்ரிக் ஷாக்ல நர்வ்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓஹோ, சார் என்ன பண்றாரு? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் சொந்தமா கடை வச்சிருக்காரு. அப்படியா? இவருக்கு எப்ப உடம்பு சரியாகும்? உடனே சரியாயிடுமா? இப்பதானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தவிர ரவி மனசு வச்சு நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் ரெகுலரா பண்ணா சீக்கிரம் குணமாயிடுவாரு. இவர் வைஃப் ரொம்ப பாவங்க. இவர் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலா எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால இங்க வரதுக்கே தயங்கினேன். அவங்க என்ன கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் தினமும் வர சமைச்சேன். அதெல்லாம் வெறும் நாடகம். நானாவே என் பொண்டாட்டிக்கு வெறுப்பு. என்ன கண்டாலே ஆகாது. சச்சே, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க. ஏங்க, என் ஒய்ஃப் சொல்றது கரெக்ட்டுங்க. உங்க ஒய்ஃப்க்கு உங்க மேல அக்கறை இல்லாமல டெய்லி என் ஒய்ஃபை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் வர வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஊருக்காக பண்ற நாடகம். எனக்கும் சைக்காலஜி தெரியும். ஒருத்தர் பேசுறத வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் இல்லங்க, உங்க ஒய்ஃபை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா? சும்மா அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. உண்மையிலேயே அவளுக்கு என் மேல அக்கறை இருந்திருந்தா பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கணும்.
அதை விட்டுட்டு தினமும் நல்லா ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பாருங்க என் அழக பாருங்க எல்லா ஆம்பளைங்களும் என்ன திரும்பி பாருங்கன்னு மணக்கல்ல கிளம்பி போறா. என் மேல அக்கறை இருந்திருந்தா அவன் வேலைக்கு போகல. சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். வேலைக்கு போறதுக்கும் புருஷன் மேல அக்கறையா இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? பிரச்சனையே உங்கள மாதிரி ஆளுங்களாலதான்யா. இவனுங்க எல்லாம் வேலைக்கு போறதுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. 4 தட்டு தட்டி வீட்டுல உட்கார வைக்கணும். அதை விட்டுட்டு இவ வேலைக்கு போறத பத்தி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. சார் பொண்ணுங்க வேலைக்கு போறது சரின்றது என்னோட கொள்கை. அவங்க படிச்ச படிப்பும் அவங்க திறமையும் ஏன் சார் வீணா போகணும்? அவளுங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற 3/4 நாள் துட்டுல தான் வீட்டுல அடுப்பெரியுதா? என்னையா பேசுற நீ? இந்த பாருங்க, மறுபடியும் புரியாம பேசுறீங்க. இது சம்பளத்துக்காக கிடையாது. அவங்கள நம்ம இது மூலமா ரெகக்னைஸ் பண்றோம், அவ்வளவுதான். மண்ணாங்கட்டி விவசாய கட்ட ஆளா இருக்கிய நீ. உன் பொண்டாட்டி சம்பாரிச்சு கொடுக்குற 500-1000 ரூபாய் வருமானத்துக்காக அவளை வெளியில அனுப்புற. ஆனா அவ கண்ட ஆம்பளைங்களை தொடுறா. இதெல்லாம் ஒரு தொழிலா? மிஸ்டர் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சரியில்லை. பேசாம என்னையா பண்ண சொல்ற? வேண்டாங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட பேசினா உங்களுக்கு தாங்க அசிங்கம். மனுஷனா நீங்க மனசு முழுக்க சாக்கடை புத்தி. என் புருஷ முகத்தை பாக்குற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. ஆளும் மூஞ்சியும் எப்படி அந்த பொண்ணு உங்க கூட சகிச்சுட்டு குடும்பம் நடத்துறா? ஏண்டா அறிவு கட்டவனே, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். யாருகிட்ட என்ன பேசுறது விவசாயம் இல்லாம பேசுறிய. அம்மா தயவு பண்ணி அவனை மன்னிச்சிருக்கமா. சாரி சார், நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா எனக்கு தான் கேவலம். இனிமே நான் இங்க வரல சார். உங்க மருமக கிட்ட சொல்லிடுங்க. வாங்க போலாம். அம்மா போகாதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா ப்ளீஸ். வேண்டாம் சார், இந்த மாதிரி ஒரு மென்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா என் சர்வீஸ்க்கு தான் கேவலம். பெரிய சர்வீஸ். நான் சொல்றது இப்ப வேணா உங்களுக்கு தப்பா தெரியலாம், பின்னாடி உங்களுக்கே புரியும். போங்க. போடா அறிவு கட்டவனே, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியே. இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த இன்னொரு நல்ல ஜீவன் அந்த பொண்ணு. அதையும் இப்ப சண்டை போட்டு விரட்டி விட்டியே. நீ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டடா. சக்தி வாங்க சார். குற்றாலத்துல இருந்து வந்த உடனே விஷயத்த கேள்விப்பட்டோம். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோமா. வேற என்ன சார் பண்றது? ஏன் சக்தி இந்த முடிவுக்கு வந்த? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அதானே இந்த முடிவுக்கு வர வேண்டியதாயிடுச்சுக்கா. நாங்க ஊர்ல இருந்து வர வரைக்குமாவது நீ இருந்திருக்கலாம்ல. ஆமாமா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமேமா. நீங்க வந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும். என்னம்மா சொல்ற? சார், நான் வேற ஏதாவது காரணங்களுக்காக வரதா இருந்தா நீங்க வர வரைக்கும் பொறுத்திருக்கலாம். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு.